நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். கவிதை நண்பன் ஜி மணி. வாசிப்பது கா வெங்கடேஸ்வரன். கவிதை 1. படிமம் படிமமாய் அடுக்கப்பட்ட தார் சாலையின் காணல் நீரை பார்க்கும் போதெல்லாம் தாகம் எடுக்கிறது. துளியை இலையில் தாங்கியபடி தூக்கி கொண்டு திரிகிறது சிறு பறவை. அத்துளியே போதுமானதுதான் தாகம் தீர்க்க. ஆனால் எங்கிருந்தோ வந்த பட்டாம்பூச்சி துளியை தட்டிவிட்டு தூரப் பறந்தது. அண்டத்தை சுற்றி எங்கும் அமைதி. சுவாசிக்க கூட காற்றில்லை. ஆக்சிஜன் தேடி அலையும் கூட்டம் ஆர்ப்பரித்து வாங்க முடியாமல் அடங்கியபடி கால் மட்டும் அசைகிறது. தோளில் ஒரு கணம் இறக்கிவிட மனமில்லை. விரும்பி மாட்டிக்கொண்டது. செருப்பில்லாமல் நடப்பது கொப்புளங்களுக்கு மட்டுமே தெரியும். பட்டாம்பூச்சி எனக்கு முன்னால் செல்கிறது. கூடடையும் வரை கூட வரும். அப்புறம் பனி, ஆந்தை வரும். நிச்சயமாக அதனிடமும் நீர் இருக்கப் போவதில்லை. தாகத்துடனே ஒடிந்துவிட்டது இரவு. மீண்டும் படிமம் படிமமாய் அடுக்கப்பட்ட தார் சாலையின் காணல் நீரை பார்க்கும்போதெல்லாம் தாகம் எடுக்கிறது. காணலை கண்ணால் பருகியே சுமையின் எடை ஏங்குகிறது. விரும்பி மாட்டிக்கொண்ட சுமைக்கு உயிருண்டு என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த இரகசியம். தார் நீராய் தன் வயிறை நிறைக்கும் சுமை கூட யாத்திரை பாதை புதிர்தான். தார் நீரால் தன் வயிற்றை நிறைக்கும் சுமைக்கு கூட யாத்திரை பாதை புதிர்தான். துளி இலை கருகுவதற்குள் கூடடைய வேண்டும். துளி இலை கருகுவதற்குள் கூடடைய வேண்டும். கவிதை 2. மௌனத்தின் வாக்கியத்தை வட்டிக்கு கொடு. அனுதினமும் மொழிபெயர்ப்பு செய்து அடைக்க. மேலாளரை போல் கருணை இல்லாமல் நடந்து கொள். கருணை மனுவை நிராகரித்து விடு. கருணை என்பது ஆடைகள் என யாருக்கும் தெரியப்போவதில்லை. சேமிப்பு கணக்கில் இதழ்களை சேர். ஆதார் அட்டைகள் கட்டாயம் கிடையாது. தானியங்கி இயந்திரங்களில் எச்சில்களை அளவீடு செய்து கொண்டிருக்கிறது. உடல் ரூபாயில் உமிழ்நீர் வாசம். காந்தியின் கண்களை யாரும் மூடுவதில்லை. அவரும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார். வெட்கம் உனக்கு மட்டுமே சொந்தமாகி போன ஒரு தருணத்தில் வியர்வை துளிகளை எச்சில் துளிகளாய் நனைத்து குழைத்து உடல் முழுவதும் பூசி உரையாடி தீர்த்த பின் ஏதோ ஒரு இடத்தில் எரிச்சலை இதழ்கள் தீண்டவே காத்து கிடக்கிறது. அதற்காகவேனும் மௌன பார்வையால் மொழிகளை சிந்து. முகத்தை மூடிச் சிரிப்பதும் வெட்கத்தால் கண்கள் சிவப்பதும் கட்டளைகள் அல்ல, கற்பனையே. கவிதை 3. அவள் அதிகாரத்தில் கவிதையை எழுதி கொண்டிருந்தாள். அதிகாரங்கள் கவிதைக்கு அடிமையாகி கொண்டிருந்தன. கண்களுக்கு மை தீட்டிக் கொண்டிருக்கிறாள். பேனாமையோ கவிதைக்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தது. ரோஜா இதழ் வழிந்த கவிதையால் எழுத்து தன் உயிரை மாய்த்து கொண்டிருந்தது. காகிதத்துக்கு கவிதை மட்டும் போதும். ஆனால் கவிதைக்கு அவள் வேண்டும். காகிதத்துக்கு கவிதை மட்டும் போதும். ஆனால் கவிதைக்கு அவள் வேண்டும். மொழியாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கவிதையின் வழியாக. மொழியாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கவிதையின் வழியாக. நன்றி.